ஐயோ ஐயோ DJ Buddy Marley Mix. யாரு கூட மணி வாழப்போற மணியோட யாரு கூட மணி வாழ அம்மாவோட பாட்டு கிட்ட பார்த்தேன். பயப்படுறாங்க, நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. ஆமாம் மேடம், கொடுமைப்படுத்துறேன். ஏன்பா? ஆமாம் மேடம், பிடிக்கலன்னு கொடுமைப்படுத்துறேன். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. எனக்கு அப்பா அம்மா கிடையாது மேடம். அப்பா அம்மா கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை அடிச்சிடுவீங்களா? மண்டையில தையல் போடுறத வர தையல் போடுற மாதிரி இருங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா பத்தாது, நான் என்ன பேசுவேங்க? நான் அடிச்சேன் மேடம். அது எப்படி பாடிக்கலாம்? குழந்தை கொண்டா வேண்டாட. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை. அதுக்கு முன்னாடியே வந்து இவர் என்ன எனக்கும் உனக்கும் அந்த குழந்தை பிறக்கல, ஆகல. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? அப்ப இதுல யாருக்கு இவங்களோட தொடர்பு இருந்தது? நண்பா சரவணனுக்கு இருந்தது, குணசேகரனுக்கு இருந்தது. ரெண்டு பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இப்படியே என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்ண நினைக்கிறேன்? நீங்க கொலை பண்ணு நினைச்சு தாராளமா பண்ணிட்டு தகுதி இல்லாதவர் என் புள்ள அது. நான் சொல்லணும், உனக்கு நான் பெத்தன இல்லையா நான் தான் சொல்லணும். என் குழந்தைக்கு அப்பா அவருதான், ஆனா அவரு அந்த குழந்தைங்க நல்லது கெட்டது அவர் தான் செய்யணும். இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். என் மனைவின்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே, உங்க கூட வரேன்னு. அண்ணால அடிச்சுக்கலாமா தோணுது. எல்லாம் தப்பு பண்ணிட்டு தப்புதான் சொன்னா என்ன அர்த்தம்? அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? தப்பு செய்ய உங்க புருஷன் ஒரு வாட்டி சொல்லிட்டார்ல சந்தேகம், அப்புறம் நான் ஒதுங்கி போக வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். தப்புதான் மேடம், எல்லாமே நான் பண்ணது பூராமே தப்புதான். இல்லைன்னு சொல்ல இப்போ சொன்ன தப்புதான். செய்யற தப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாத்துவாரு இல்ல? ஒரு வாட்டி மாலை போட்டோன்னா அப்பயும் நான் ஒளிச்சு வச்சுட்டேன். மேல இந்த ஆப்ப ஒளி வச்சது என்ன தாத்தா? கதவு திறக்க ஏமா இவ்வளவு நேரம்? முதல் வாட்டி ஒளிச்சு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் முதல் வாட்டி ஒளிச்சு வச்சு இது பண்ணி அனுப்பிச்சாச்சு பேசிட்டு திருப்பி மாலை போட்டுட்டு வந்தப்ப மாம்பழம் இருந்துச்சு, நான் எடுத்து கொடுத்த கையில வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாப்ல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இப்படிலாம் ஏன குடும்ப கற்பனை பண்ணி பார்க்காத எத்தனை தடவை மாம்பழம் இருந்துச்சு, நான் எடுத்து கொடுத்த கையில வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாப்ல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. எதுக்கு வந்தாரு மறுபடியும்? சும்மா பாக்குறதுக்கு தான். சும்மா பாத்துட்டு போறாரு. பார்த்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? மாலை போட்டு வந்திருக்கா மேடம், அவன் சின்ன பையன் தான் மேடம். சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. வெரி குட். குட், வெரி குட். குட் கேரக்டர். குட் பை. மாலை போட்டு வந்து அவன் வந்து வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டேன். நான் மேல அவன் தொடர்போட தான் இருக்கேன் அப்படின்னு ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மாலை போட்டு வந்த பெருக்கு மாலை ஒரு டைம் ஒளிச்சு வச்சுட்டேன் நானு. அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன். ரெண்டாவது டைம் ஒளிச்சு வச்சேன். எதுக்கு ஒளிச்சு வச்சோமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எதுக்குன்னா இது மாதிரி முன்னாடி வந்து பிரச்சனை ஆட்டி நீ திருப்பி வந்ததுனால அவர் திருப்பி வந்து பேசுவாரே சொல்லிட்டு நான் ஒளிச்சு வச்சுட்டேன். ஏங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். எங்க ஒளிச்சு வச்சீங்க? மேல வீட்டுக்கு வந்து வயிற்றுல லாப்டாப். அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேருமே தாங்க பண்ணதனுடைய தவற ஒரு துளி உணரல. இந்த ஃபயர், இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வச்சுக்கோ. அம்மா எனக்கு பாரு, நான் சொல்றது கேளு. கொஞ்சம் பொறுமையா அந்த மனுஷன் என்னதான் சொல்றாருன்னு கேளுங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இது வரைக்கும் ஒரு நாளாவது கேட்டீங்க? கால்ல புடிச்சு கெஞ்சி பார்த்தேன் மேடம். நீங்க ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அதுக்கே கெஞ்சறீங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. நீங்க அவரை புரிஞ்சுக்க, அவர் ஏன் இன்னொரு பெண்ணை தேடி போனாருங்கறது என்னைக்காவது அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்களா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நீங்க சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் லைஃப் நான் எப்படி அமைச்சுப்பேன் எனக்கு தெரியல. எனக்கு நீங்க ரெண்டு பேருமே எப்படி கொஞ்சம் கூட வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாம அப்படியே ரொம்ப உலகத்துல இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? அப்படின்னா எவ்வளவு பேத்துக்கு மேல ஆசை வரும். எல்லாத்தோட இருந்துகிட்டு இருந்தா குடும்பம் என்ன ஆகும்? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்.
நீங்க கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்லாம அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. ஏன்? அவங்களுடைய வயதுக்கு அவங்களும் அப்படியே பேசுறாங்க, அப்ப நீங்களும் நான் அப்படியே இந்த பாரு என்ன பாரு நல்லா பாரு, நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. நானும் இவ்வளவு பாரு சட்டை போட சொல்றீங்களா என்ன? அப்படி இல்ல, நீங்க தப்புன்னு உணர்ந்து வெளிய வரணும்ல. ஒரு எப்படி தப்பா தப்பு? ஒரு நாளைக்கு வெளியில எப்படி தப்புன்றீங்க? மை காட்.